அதுக்கு எனக்கு முன்னுதாரணமாக இருந்தது இங்கே இன்னொரு அலுவலகம், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அலுவலகம். அங்கே அது வந்து யூடியூப்பில் வந்து அது பார்த்ததுனால, ஏன் இந்த அலுவலகத்தில் மட்டும்தான் செய்ய முடியுமா, ஒரு வட்டாட்சியராக இருந்து ஏன் நம்ம அலுவலகத்தை நம்மளால் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோட முதலாக அது ஃபஸ்ட்டு அது வட்டாட்சியர் அலுவலகத்தை இடத்த வந்து அளந்து அதுக்கு ஃபென்சிங் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிச்சு. அதுக்கப்புறமா ஜூன் 3 நான் ஜாயின் பண்ணேன். ஜூன் 5 வந்து உலக சுற்றுச்சூழல் தினத்துக்கு மரக்கன்றுகள் நடுறதுக்கு முதலாக ஒரு 100 மரக்கன்றுகள் நடப்பட்டு, அதுக்கப்புறமா ஃபென்சிங் போட்டு அந்த அதில் இருந்த அந்த சீமைக்கருவேல முள்கள்லாம் அகற்றப்பட்டு, அதுக்கப்புறமா ஒவ்வொரு இன்னும் பிளான் பண்ணி செய்யணும் அப்படின்ற சொல்லிட்டு மலர் வனம்னு சொல்லிட்டு ரோஜா தோட்டம் அமைச்சோம். அது நான் அங்கே வட்டாட்சியராக பணிபுரியும் வரை அதை நல்லா பாதுகாத்து வந்தோம். வாழை வனம் சொல்லிட்டு வாழைத்தோட்டம் வச்சோம். மூலிகை வனம் சொல்லிட்டு மூலிகை செடிகள்லாம் ஒரு 35 வகையான மூலிகை செடிகளை வச்சு அங்கே வளர்த்தது தான். அதுக்கப்புறம் நாவல் மரங்கள், அது மெயின் ரோட்லேருந்து ஆஃபீஸ்க்கு போகிற வரைக்கும் ரோடோட 2 சைடும் உள்ளே நுழைஞ்சோம்னாக்கா பசுமையாக இருக்கணும், ஒரு நிழலில் தான் போகிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரி செஞ்சோம். அதுக்கப்புறமா ஒரு தனியார் அலுவலகத்தில் நல்லா பார்க்க அந்த புல்தரையெல்லாம் போட்டு நல்லா இருக்கும், அது மாதிரி ஏன் நம்ம ஆஃபீஸ் இருக்க முடியாது, தனியார் அலுவலகத்தில் தான் இருக்கணுமான்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஒரு 10,000 சதுரடியில் புல்தரையெல்லாம் அமைச்சு ரெடி பண்ணோம். அதுக்கப்புறமா வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு இப்போ ஆதார் எடுக்கிறதுக்கு இன்னும் மற்ற பணிகளுக்காக வரக்கூடிய பொதுமக்கள் நிறைய நேரம் மாணவர்கள்லாம் வராங்க, காத்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படிங்கிற சொல்லிட்டு அவங்க வேலையெல்லாம் அந்த நேரத்தை பயனுள்ளதாக்கணும்னு சொல்லிட்டு எங்கேயுமே இல்லாமல் அரசு அலுவலகங்கள் எங்கேயுமே இல்லை, புதுமை ஏன் நம்ம அலுவலகத்தை உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நூலகம் ஒன்றை அமைத்தோம். அந்த நூலகத்துக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பரிசாக கொடுக்கக்கூடிய புத்தகங்கள், அங்கிருந்து 1000 புத்தகங்களை லெட்டர் வச்சு நாங்கள் வந்து முதலமைச்சருக்கு கிடைத்த அந்த புத்தகங்கள் நம்ம வாங்கி காரிமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நூலகத்தில் வச்சிருக்கோம். அதை அந்த புத்தகங்களில் அந்த காரிமங்கல வட்டத்தில் உள்ள மகளிர் கல்லூரியில் இருக்கிற மாணவிகள் ஆண்டுதோறும் தமிழ் துறை மாணவிகள் ஒரு 50 பேர் வந்து இன்டர்ன்ஷிப்புக்காக அந்த லைப்ரரிக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பயனுள்ளதாக அந்த லைப்ரரி இருக்கு. இது மாதிரி நாங்கள் அப்போ ஆரம்பித்த அந்த பணி அப்புறம் அது மற்ற பசுமை நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய என்ஜிஓஸ் கூட எல்லாத்துக்குமே சேர்த்து இன்னும் நம்மளுடைய இது பண்ணணும்னு சொல்லிட்டு பெண்ணாகரம் வட்டாட்சியராக பணிபுரியும்போது அங்கங்கே ஒரு கிராமத்துக்கு மினிமம் ஒரு 50 மரக்கன்றுகளை நடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஏஓவுக்கும் டார்கெட் கொடுத்து அதை மாதிரி செயல்படுறதுக்காக அது மாதிரி நட்டு ஆரம்பித்தோம். இது மாதிரி பணிகள் தொடர்ந்து செஞ்சுட்ருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம ஆதி ஃபவுண்டேஷன் இவங்க கூட எல்லாம் சேர்ந்து இந்த ஏரி தூர் வரும்போது நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி இங்கே வந்து இந்த பணிகளை ஒருங்கிணைச்சு செயல்பட்டோம். இது மாதிரி ஒவ்வொரு பசுமை பணியிலும் என்னை ஈடுபடுத்திக் கொள்ளும்போது நான் மிகவும் மகிழ்ச்சியாக ஆர்வத்தோட எனக்கு ஒரு கடமையாகவே இதை வந்து செய்ய ஒரு மிகவும் சந்தோஷமாக செய்து கொண்டிருக்கு. இதற்கு நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களின் வழிகாட்டுதலும் அவருடைய ஆர்வமும் முற்ற துணையாக இருக்கிறது என்பதை கூறிக்கொள்வது பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து புருஷன் போல சாமுவேல் சார் அவர் பண்ண வச்சுருந்தா ஒரு சில நபர்களுக்கு தூண்டுதலாக அமைஞ்சது அன்றைக்கி பணிகள். தருமபுரி மாவட்டத்தில் வந்து ஆல்ரெடி அமுத கலெக்டர் ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பிறகு இந்த தருமபுரி மாவட்டத்தின் உச்சகட்டமாக இந்த மாவட்டத்தின் மீது அக்கறை கொண்டு இந்த மாவட்டத்தை எப்படியாச்சும் வளர்ச்சி பாதை கொண்டு போகணும்னு செல்ல வேண்டியதுக்காக தான் நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அதுக்கு பிறகு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு மாவட்ட ஆட்சியர்கள் கிடைச்சிருக்காங்க. அதே போல் இன்டர்வியூவை பொறுத்தவரைக்கும் அதனுடைய வழிகாட்டுதன்படி ஒவ்வொரு பிடி சாராக இருக்கட்டும், பலதற்கு 2-3 முறை பிடி சார் வந்துட்டாங்க. ஏடி பஞ்சர் சார், நீலமங்க சார் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை கூட இங்கேயே வந்து வேலை பார்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 முறை இந்த இண்டோர் ஏரிக்கு மட்டும் வந்திருப்பார் நீலமங்க சார். அதேமாதிரி ஒவ்வொரு படியும் சரி, தாசில்தாராக இருக்கட்டும், விஓவாக இருக்க மட்டும், கிராமங்களும் ஆர்டிஓ அனுப்பி சொன்னோடனே ஆக்கிரமிப்பு மட்டும் இல்லாமல் வழிப்பதெல்லாம் அமைச்சு இது பல பேரோட உழைப்பு தான் இந்த இண்டூர் ஏரி. ஆதி பண்டிஷன் மட்டும் காரணம் இல்லை, பல பேரப்பு. அதே மாதிரி இண்டூர் போயக்கூடிய பொதுமக்கள்
ஒத்துழைப்பு அவங்க கொடுத்தாங்காட்டி தான் ஆக்கிரமிப்பில் ஒரு சில பேர் இறக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அவங்களாம் தங்களை முடிஞ்ச நிதியை சப்போர்ட் பண்ணாங்க. அது பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செய்யணும்னு சொல்லி என் ஆர்வம் இருக்குது. இதை பயன்படுத்தி இன்னும் அடுத்த வருஷம் வந்து இன்னும் உச்சகட்டமாக நிறைய பேர் சொல்லியிருக்கேன். அடுத்த ஆண்டு ஒரு 100 ஏரியாச்சும் நாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி செய்யணுன்ற ஒரு எண்ணத்தை மாவட்ட ஆட்சியர்கள் நமக்கு எண்ணத்தை உருவாக்கி இருக்குது. நிச்சயமாக வந்து பல பேர் சொல்லியிருக்கேன். நான் குறைந்த அடுத்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு என்னோட பணி ஒரு கண் மருத்துவ வந்து ரத்த தானங்கள் இருந்தாலும் ஒரு பணிகள் இயற்கை சார்ந்த பணிகளை சொல்லிட்டு பல தளங்களை கூறியிருக்குங்க. அது இந்த ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து மாவட்ட நிர்வாகத்திற்கும் இந்த இப்படி ஒரு வாய்ப்பு மாவட்டத்தில் கிடைச்சிருக்காங்க. இதை பயன்படுத்தி இந்த மாவட்டத்துக்கு அனைவரும் ஒத்துழைப்போடு இந்த பணியை வந்து மேற்கொள்ளுன்னு சொல்லி மதிப்புக்குரிய மாவட்ட தலைவரை சிறப்பாக அன்போடு அழைக்கிறேன்.